சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ஒரு என்டையர் லஞ்ச் vlog வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சாம்பாரோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது கூடவே வந்து 2 ரெசிபிஸ் நான் வந்து லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ இதுக்கு வாழைத்தண்டை வந்து நம்ம நார்மலாக வட்டமாக கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டுன்ட்டு அதை வந்து பொடி பொடியாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து அது நல்லா அலம்பிட்டு இப்போ தண்ணி விட்டு வேக போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து லைட்டாக வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வெந்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸில் வந்து வாழைத்தண்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. இது வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் நம்ம தேங்காய் வந்து சாய்ச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஸோ ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் வச்சு நல்லா பல்ஸ் மோடில் திரிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து திரிச்சு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து தேங்காய் வந்து சாய்ச்சி எடுத்துட்டாச்சு. இது வந்து நம்ம வாழைத்தண்டை வந்து ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கலாம். ஸோ தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பேசினில் போட்டு நான் ஆற வச்சுக்கிறேன். சூடாக நம்ம தயிர் போட்டு கலக்க முடியாது இல்லையா? ஸோ ஆறினதுக்கப்புறமா நம்ம தயிர் போட்டு கலக்கிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுத்து. இப்போ இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். ஸோ எண்ணெய் சூடானதும் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வறுத்துட்டு இதை வந்து நம்ம வாழைத்தண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போ இது கூடவே நம்ம வந்து தேங்காய் சாய்ச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா கெட்டி தயிர் நான் வந்து லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டுருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு 3 கரண்டி விட்டுக்கிறேன் முதல்ல. அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். விட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வாழைத்தண்டை வேகும்போது உப்பு போட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இப்போ இது வந்து லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கூட ஒரு கரண்டி தயிர் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி, இல்லைனா வாழைத்தண்டு கிச்சடின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள். இதே மாதிரி நீங்கள் வந்து வெள்ளரிக்காயும் க்யூப்ஸாக கட் பண்ணி வேக வச்சுட்டு பண்ணலாம். வெள்ளரிக்காய் நார்மலாக சீவி பண்ணுவோம், இதே மாதிரி க்யூப்ஸாகவும் கட் பண்ணி பண்ணலாம். அண்ட் இது கூடவே கொத்தவரங்காய் சீரவரைக்காய் தோரன் வந்து பண்ணியிருந்தேன் சைட் பை சைட். ஸோ அதோட ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னியோட vlog இதோட முடிஞ்சது. ஸோ காலையில் வந்து மினி இட்லி சாம்பார் பண்ணோம், அது கூட வாழைத்தண்டு தயிர் பச்சடி அண்ட் சீரவரைக்காய் தோரன் ரெடி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.